ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாடி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 7. அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் ஞானம். பதம் 7. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு: செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. பொருளுரை: பரம்பொருள் உருவமா அருவமா என்பதை பற்றிய தர்க்கம் பொதுவாக இருந்து வருகிறது. பகவத்கீதையை பொறுத்தவரை பூரண உண்மை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. இஃது ஒவ்வொரு படியிலும் உறுதி செய்யப்படுகின்றது. பூரண உண்மை ஒரு நபரே என்னும் கருத்து இப்பதத்தில் குறிப்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புருஷோத்தமராகிய கிருஷ்ணரே பரம உண்மை என்பது பிரம்ம சம்மிதியிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா, அதாவது பரம பூரண உண்மை புருஷோத்தமராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே ஆதி புருஷர், எல்லா ஆனந்தங்களின் இருப்பிடமான கோவிந்தன், பூரண ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்திய ரூபம், எல்லா காரணங்களுக்கும் காரணமான பரமபுருஷரே பூரண உண்மை என்பதில் இந்த அதிகாரிகள் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்கவில்லை. இருப்பினும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் 3:10 கொடுக்கப்பட்டுள்ள வேத வாக்கியத்தின் பலத்தில் அருவவாதி விவாதிக்கிறான். ஜட உலகில் பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவே தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களுக்கு மத்தியில் பரமனாக கருதப்படுகிறார். ஆனால் பிரம்மாவிற்கு அப்பால் ஜட உருவம் இல்லாத, அனைத்து களங்கத்திற்கும் அப்பாற்பட்ட உன்னதமானவர் உள்ளார். அவரை பற்றி அறிந்தவர்களும் உன்னதமானவர்களாக இருக்கின்றனர். ஆனால் அவரை அறியாதவர்களோ ஜட உலகின் துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அரூபம் என்னும் சொல்லிற்கு அருவவாதிகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஆனால் அந்த அரூபம் உருவமற்றதல்ல. இது மேலே மேற்கோள் காட்டப்பட்ட பிரம்ம சமிதியில் விளக்கப்பட்டுள்ளது போல ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய திவ்யமான நித்திய ரூபத்தை குறிப்பிடுகின்றது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தின் மற்ற பதங்கள் 3, 8, 9 இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றது. ஜட கருத்துக்களின் இருளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட திவ்யமான பரமபுருஷ பகவானை நான் அறிவேன். அவரை அறிபவன் மட்டுமே பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்தினை கடக்க முடியும். அந்த பரமபுருஷரை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை விட முக்திக்கு வேறு வழி இல்லை. அந்த பரமபுருஷரை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. ஏனெனில் அவரே மிக உயர்ந்தவர். அவர் மிகச் சிறியதை விட சிறியவர், மிக பெரியதை விட பெரியவர். அமைதியான மரத்தினை போன்று நிலை பெற்றுள்ள அவர் திவ்ய வானிற்கு ஒளியூட்டுகிறார். மரம் தனது வேர்களை பரப்புவது போல அவர் தனது எண்ணற்ற சக்திகளை பரப்புகிறார். இந்த பதங்களிலிருந்து ஜடம், ஆன்மீகம் என்னும் 2 சக்திகளை கொண்டு எங்கும் நிறைந்துள்ள பரமபுருஷ பகவானே பரம பூரண உண்மை என்பதை முடிவு செய்யலாம். பதம் 8. மொழிபெயர்ப்பு: குந்தியின் மகனே, நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக ஓம் இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பதும் நானே. பொருளுரை: தனது பற்பல பௌதிக ஆன்மீக சக்திகளின் மூலம்
கடவுள் எங்கும் நிறைபவராக எவ்வாறு இருக்கிறார் என்பதை இப்பதம் விளக்குகிறது. ஆரம்ப நிலையில் பரமபுருஷர் அவரது பல்வேறு சக்திகளின் மூலம் அருவமாக உணரப்படுகிறார். எவ்வாறு சூரியனில் இருக்கும் தேவன் சூரிய ஒளி என்னும் தனது சக்தியால் அறியப்படுகிறாரோ, அதுபோல தனது நித்திய இருப்பிடத்தில் இருக்கும் பகவான் தனது எங்கும் நிறைந்த பரந்த சக்திகளால் அறியப்படுகிறார். நீரின் முக்கிய தன்மை அதன் சுவையாகும். கடல் நீரை குடிப்பதற்கு எவரும் விரும்புவதில்லை, ஏனெனில் அதன் நச்சுவை உப்புடன் கலந்துள்ளது. நீரின் மீதான கவர்ச்சி அதன் நச்சுவை அடிப்படையாக கொண்டது. அந்த நச்சுவை இறைவனின் பல்வேறு சக்திகளில் ஒன்று. கடவுள் நீரில் இருப்பதை அதன் சுவையிலிருந்து கண்டுகொள்கிறான் அருவவாதி. மனிதனின் தாகத்தை தணிக்க சுவையான நீரை அன்புடன் அளித்திருப்பதற்காக உருவவாதியும் அல்லது பக்தனும் இறைவனை புகழ்கிறான். இதுவே பரத்தை அறியும் வழி. நடைமுறையில் பார்த்தால் உருவவாதத்திற்கும் அருவவாதத்திற்கும் மோதல் ஏதும் இல்லை. கடவுளை உண்மையாக அறிந்தவன் அருவ கருத்து உருவ கருத்து ஆகிய இரண்டும் அனைத்திலும் ஒரு சேர அமைந்திருப்பதால் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை அறிவான். எனவே பகவான் சைதன்யர் மிக உயர்ந்த கொள்கையான ஒரே சமயத்தில் ஒற்றுமையும் வேற்றுமையும் என்னும் தனது அசிந்திய பேத அபேத தத்துவத்தை நிறுவினார். சூரிய சந்திரர்களின் ஒளி பகவானிடமிருந்து வரும் பேரொளியான பிரம்மஜோதியிலிருந்து வருவதே. மேலும் ஒவ்வொரு வேத மந்திரத்தின் ஆரம்பத்திலும் உள்ள திவ்ய ஒளியாகிய ஓம்காரம் அல்லது பிரணவ மந்திரம் பரமபுருஷரை அழைப்பதேயாகும். அருவவாதிகள் பரமபுருஷரான கிருஷ்ணரை அவரது எண்ணிலடங்காத நாமங்களை கொண்டு அழைப்பதற்கு மிகவும் அஞ்சுவதால் திவ்ய ஒளியான ஓம்காரத்தினை உச்சரிக்க விரும்புகின்றனர். ஆனால் ஓம்காரம் என்பது கிருஷ்ணரின் ஒளி வடிவமே என்பதை அவர்கள் உணர்வதில்லை. கிருஷ்ண உணர்வின் எல்லை எங்கும் பரவியுள்ளது. கிருஷ்ண உணர்வை அறிபவன் பாக்கியவான். கிருஷ்ணரை அறியாதவர்கள் மயக்கத்தில் உள்ளனர். எனவே கிருஷ்ணரை அறிவது முக்தி, அவரை அறியாததோ பந்தப்பட்ட நிலை. பதம் 9. மொழிபெயர்ப்பு. நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே. உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரும் தவமும் நானே. பொருளுரை. புண்ணிய என்றால் சிதையாதது, ஆதி என்று பொருள். மலர், நிலம், நீர், நெருப்பு, காற்று என ஜட உலகில் உள்ள எல்லாவற்றிலும் ஒரு குறிப்பிட்ட மனம் உண்டு. அவை அனைத்திலும் ஊடுருவி உள்ள கலங்கமற்ற உண்மையான மனம் கிருஷ்ணரே. அதுபோல எல்லாவற்றிற்கும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை சுவையும் உண்டு. ரசாயன பொருட்களை கலப்பதால் அச்சுவையை மாற்றிவிட முடியும். எனவே அடிப்படை பொருள்கள் அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட நறுமணம் சுவையும் உள்ளது. விபாபஷு என்றால் நெருப்பு. நெருப்பின்றி நம்மால் தொழிற்சாலைகளை இயக்க முடியாது, உணவினை சமைக்க முடியாது, பல தரப்பட்ட செயல்களையும் செய்ய முடியாது. அந்த நெருப்பு கிருஷ்ணரே. நெருப்பில் உள்ள வெப்பம் கிருஷ்ணரே. வேத மருத்துவத்தின்படி அஜீரணம் என்பது வயிற்றில் வெப்பம் குறைவாக இருப்பதால் உண்டாவதாகும். எனவே உணவு செரிப்பதற்கும் நெருப்பு அவசியமாகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் அனைத்து முக்கிய பொருள்கள், எல்லா ரசாயனங்கள் மற்றும் எல்லா ஜட பொருள்களும் கிருஷ்ணர் சார்ந்தே உள்ளன என்பதை நாம் கிருஷ்ண உணர்வின் மூலம் அறிகிறோம். மனிதனின் ஆயுட்காலமும் கிருஷ்ணரை சார்ந்தே உள்ளது. எனவே கிருஷ்ணரின் கருணையால் மனிதன் தனது வாழ்நாளை நீடிக்கவோ குறைக்கவோ முடியும். இதிலிருந்து எல்லா துறைகளிலும் கிருஷ்ண உணர்வு செயல்படுவது தெளிவாகிறது. பதம் 10. மொழிபெயர்ப்பு. பிரதாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. பொருளுரை. பீஜம் என்றால் விதை. கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் விதை.
அசையும் அசையாத நிலையில் பல்வேறு உயிர்வாளிகள் உள்ளன. பறவை, மிருகம், மனிதன் போன்ற உயிரினங்கள் அசையக்கூடியவை. மரம், செடி போன்ற உயிரினங்கள் அசையாதவை. அவற்றால் நகர முடியாது, நிற்க மட்டுமே முடியும். எல்லா உயிரினங்களும் 84 லட்சம் வகைகளுள் அடங்கும். அவற்றில் சில அசைவன, சில அசையாதவை. இருப்பினும் அந்த அனைத்து உயிரினங்களின் வாழ்விற்கும் விதை கிருஷ்ணரே. பிரம்மன் எனப்படும் பரம பூரண உண்மையிடமிருந்து அனைத்தும் தோன்றுவதாக வேத இலக்கியங்களில் தைத்திரிய உபனிஷத் 3:1 கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணரோ பரபிரம்மன். பிரம்மன் அருவமானது, பரபிரம்மனோ உருவமுடையவர். அருவ பிரம்மனின் ஆதாரம் உருவமே என்று பகவத்கீதையில் 14:27 கூறப்பட்டுள்ளது. எனவே ஆதியில் கிருஷ்ணரே எல்லாவற்றிற்கும் மூலமாவார். அவரே வேர். எவ்வாறு மரத்தின் வேர் மரம் முழுவதையும் பராமரிக்கின்றதோ அதுபோல எல்லாவற்றிற்கும் மூல வேராக திகழும் கிருஷ்ணர் இந்த பௌதிக படைப்பினுள் உள்ள அனைத்தையும் பராமரிக்கின்றார். இது வேத இலக்கியத்திலும் கட உபனிஷத் 2:13 உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்தியமானவர்கள் அனைவரிலும் அவரே தலைச்சிறந்த நித்தியமானவர். உயிர்வாளிகளில் அனைவரிலும் அவரே பரம உயிர்வாளி. அவர் மட்டுமே எல்லாருடைய வாழ்வையும் பராமரிக்கின்றார். அறிவு இன்றி யாராலும் எதையும் செய்ய முடியாது. இங்கே எல்லா அறிவிற்கும் நானே மூலம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவர் அறிஞனாக இல்லாவிடில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநந்தே. ஹரே ஹரி போல்.